அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, நெறைய விஷயங்கள் முக்கியமா இருந்தாலும் கூட, குறிப்பா இது வேணும். இது இருந்தாலே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து சுயமரியாதையோட இருக்கலாம். மத்தவங்க நம்மளோட ஒரு நல்ல மதிப்போட நடத்துறதுக்கும், மத்தவங்க கிட்ட ஏமாறாம இருக்கிறதுக்கும் கண்டிப்பா இது முக்கியம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய கல்வி. அதாவது பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி "கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை" அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அழிக்க முடியாத ஒரு செல்வம் தான் கல்வி. மத்தவங்க வந்து நம்ம கிட்ட திருடிட்டு போக முடியாத ஒரு செல்வம். நம்மள வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி பொன் பொருள் இருந்ததுன்னா ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஆனா கல்வி மட்டும் அப்படி எப்பவுமே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போக முடியாத ஒரு அழிக்க முடியாத ஒரு செல்வம். அதனாலதான் வந்து எவ்வளவு வறுமையில இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு பணம், காசு அதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்றத விட, அவங்களுக்கு ஒரு படிப்பு குடுங்க. அந்த படிப்பு தான் வந்து நம்ம இல்லாட்டாலும் கூட இந்த சொசைட்டில அவங்களுடைய சுயமரியாதையும், அவங்க வந்து ஒரு மதிப்போடையும், அந்தஸ்தோடையும், அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்க பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்க குழந்தைங்கள கைட் பண்றதுக்கு, அவங்க ஒரு நல்ல அந்தஸ்தோட இருக்கிறதுக்கு, ஸோ அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அத நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தரணும். ஏன் அப்டின்னா, அந்த காலத்துலலாம் வந்து படிப்பு ஆண்களுக்கு மட்டும் தான் இருந்தது. அப்ப வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருந்தது. பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது. ஆனா இப்போ அப்டி கிடையாது. எல்லாம் லைஃப் எல்லாமே மாறிடுச்சு டோட்டலாவே. ஸோ 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. வேலை வாய்ப்புகளும் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது, படிப்பு அப்படிங்கிறது ஒரு பெண் வந்து எந்த சூழ்நிலையில இருந்தாலும், கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு வந்து ஒரு தைரியத்த குடுக்கக்கூடியது. இந்த கல்வி. எந்த இடத்துலயும் சரி. அதனால தான் குழந்தைகளுக்கு அத நம்ம வந்து குடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எப்பவுமே இந்த வசதியான வீட்ல உள்ள பசங்கள்லாம் வந்து, அந்த அளவுக்கு படிப்புல வந்து ஒரு பெரிய ஆளா இருக்க மாட்டாங்க. அதாவது எல்லாரையும் சொல்லல. நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னாலே, அவங்களுக்கு வந்து அந்த படிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாது. ஏன் அப்டின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு, போராடி, படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க. அந்த கஷ்டத்த எப்படி வந்தோன்ற அந்த கஷ்டத்த அந்த குழந்தைங்க கிட்ட வந்து சொல்ல மறந்துடுறாங்க. அதே இது இந்த அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியோ, இல்ல அடிமட்டத்துல இருக்கக்கூடியவங்களோ என்ன பண்றாங்க, அவங்க கஷ்டத்தையும் அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க. அவங்க கஷ்டத்த சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. இந்த கஷ்டத்த நீ வந்து அனுபவிக்க கூடாது. நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த குழந்தைங்க மனசுல வந்து பதியுது. ஸோ அவங்க சொல்ல மறந்துடுறாங்க. இவங்க சொல்றாங்க. அதுதான் வித்தியாசம். அதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட தன்னுடைய குடும்பத்த அடுத்த நிலைமைக்கு அவங்களுடைய கல்வியால கொண்டு போறாங்க. ஸோ எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய படிப்பு வந்து அழியாத செல்வம். அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய படிப்ப கைவிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல்.